செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கான்சர்ட் வரேன். நாங்க 3 பேரும் வேற லெவல் மாசா இருந்துச்சு. எனக்கு இந்த இதுல எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வர்த்தா இருந்துச்சு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வரது நல்லா வைப் பண்ற மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் ஆண்டனி செம்மையா இருந்தாரு. கான்சர்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. கான்சர்ட் நாங்க மீனம் பக்கம். அவரு பாட்டுலாம் பாடினாரு, சூப்பரா இருந்துச்சு. நியூ மூவில இருக்க சாங்ஸ் பாடினாரு, சூப்பரா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு. கான்சர்ட் எம் சேகர் குரம்பேட்டிலேருந்து வரேன் சார். இங்கே படம் ஆண்டனி வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது வந்து பார்க்கறதுக்கோசம் வந்து OMCயில் வந்து இப்போ மியூசிக் சொன்னாங்க. அதனால நேராக வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு அச்சு பிச்சுன்னு வந்தேன். ஏதோ ஒன்று டிக்கெட் கிடைக்காத பார்த்தேன், டிக்கெட் கிடச்சிச்சு. நான் உள்ளே போய் பார்த்தா படம் அந்த பாட்டு நல்லா அருமையாக இருந்தது. கடைசியாக வந்து ஒரு அரை மணி நேரம் விஷால் வந்தார். அவரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அவரும் நாலு பாட்டு பண்ணார். இன்னும் சூப்பராக இருந்தது. விஜய்க்கு விஜய் ஆண்டிக்கு ஒரு தேங்க்ஸ். பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியா இருந்தது, நல்லா வைபா இருந்தது. சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தூரத்துல இருந்து பார்த்தேன், இருந்தாலும் ஓகே, ஐ எம் ஹாப்பி. இங்கே மதகத ராஜா பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஒரு பாட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் 3 பாட்டு பண்ண நல்லா இருக்கு. இதை கேட்டீங்க விஜய் ஆண்டனி அதான் நல்லா இருந்துச்சு. விஷால் கடைசி வரைக்கும் இருந்தாரு. நான் ஒரு பாட்டு பாடிட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். பட் ஒரு நிறைய லாஸ்ட் வரைக்குமே இருந்தார் விஷால். விஜய் ஆண்டனி செம்மையா பண்ணாரு. நான் வந்துட்டு 2த்துக்கு வரல, இப்போ நான் வரேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. திருப்பி வரலான்னு இருக்கேன். நல்லா இருக்கு, எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது செம்மையா இருக்கு, நல்லா ஃபீலா. தனியா வந்தா வேலைக்கு ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கூத்தி தண்டா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எந்த ரோனா மேத்தரே இல்லை, எந்த ரோல வேணா ஃப்ரெண்ட்ஸு கூத்தி தண்டா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோனா நான் வேலையில இருந்தேன். போன் வச்சா போல போன் வச்சு வாப்பா கான்சர்ட் டிக்கெட் இருக்குதுன்னு சொன்னாரு. வேலையை விட்டு வந்தேன். பாருங்க இசை மாலையில் நான் தயாரான்னு அவரு கேட்டாரு. கடவுளே நினைச்சு வச்சிட்டாரு. அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. வைபு சூப்பரா இருந்தது ப்ரோ. முழுக்க காரணம் தெய்வம் தான். இவன் தான் உள்ள கூட்டு வந்தான். என்ன தனுஜாக்கா வந்துட்டு அக்கா விஜய் ஆண்டனி கான்சர்ட் வந்திருக்கேன்டா. விஜய் ஆண்டனி கான்சர்ட் தரமா இருந்ததுடா. கான்சர்ட் 3.0 கான்சர்ட் விஜய் ஆண்டனி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸா புக் பண்ணி வந்தோம். 5 வந்து 2 ஆயிடுச்சு. முன்னாடி கேன்சல் பண்ணதுனால இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க டிக்கெட்டை. சூப்பரா இருந்துச்சு கான்சர்ட். இது மாதிரி நிறைய வாட்டி பண்ணணும் விஜய் ஆண்டனி. 4.0 5.4 எல்லாமே இந்த வருஷமே நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு. விஷாலோட கம்பேக் சூப்பரா இருந்துச்சு. அந்த மை டியர் லவ் சாங்னு ஒன்று பாடினாரு, சூப்பரா இருக்கு. அது வைபு சூப்பரா பாடியிருக்காரு. அதே மாதிரி மச்சக்கனி சாங்னு ஒன்று கடைசியா ஒன்று பாடினார் விஜய் ஆண்டனி. டோட்டல் கிரௌடுமே அப்படியே எரப்ட் ஆயிட்டு போட்ல சூப்பரா இருந்தோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ். விஜய் ஆண்டனி கான்சர்ட்டை என்ஜாய் பண்ண வந்தோம். ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு ரெயினும் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ. மழை வருமோன்னு நினைச்சோம், ரொம்ப கஷ்டப்படுவோமோ நினைச்சோம். ஆனா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டோம். ஃபுல்லா நாக்கு முக்காதானா, நல்ல வைப் தான். கான்சர்ட் வெரி சரியான வெரி. ஆனா மழை வந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஆடினது போனது தான். அது டியர்ல ஒரு பாட்டுல 2வது போட்டுருவாங்க பாருங்க. வைப் ஆயிடுச்சு, செம என்ஜாய்மெண்ட். சிக்கிட்டே குத்தாங்கப்பா, பயங்கரமா இருந்துச்சுங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் ஃபார் மணி எப்படி சொல்றது, நல்ல வைபா இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் வந்து விஷால் வந்தது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். அண்ட் அந்த லவ்வர் சாங் வந்து சீரியஸ்லி என்ஜாய் டு பி ஹானஸ்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நடுவில் லோவா இருந்த உடனே கடைசியில தூக்கி வந்து லாஸ்ட் டைம்ல வேற லெவல் பேங்கரா இருந்துச்சு. கீழே விழுந்துலாம் வாரி கடைசி 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டுட்டு வந்து செம்ம வைப் பண்ணோம். ப்ரோ பெங்களூர் வாங்க ப்ரோ ஒரு நாள். ப்ரோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நிஜமாலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸ்லி வெயிட்டிங் ஃபார் 4.0. அண்ட் வேற நாங்க வந்து வாஷர்மேன் பேட் மண்ணடியில இருந்து வரோம்.